ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து லாவா பிராண்ட்ஸ்லேருந்து புதுசாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிக்க போல்டு N1 5G அப்படிங்கிற மொபைல் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூ. 6250 வந்து ப்ரைஸ் வந்து லான்ச்சிங் ப்ரைஸாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மொபைல் வந்து பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்கணுங்கிறதுக்காக இதோட பேக் பேனர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட எட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கர்வ்டு எட்ஜஸாக கொடுத்துருக்கிறதுனால வந்து லுக் வைஸாக பார்க்குறதுக்கு ஐஃபோன் லுக்கில் லைட்டாக ஃபீல் ஆகுது. இதில் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ராயல் ப்ளூ, இன்னொன்று வந்து கோல்டு அப்படிங்கிற கலர். எனக்கு வந்து இந்த ராயல் ப்ளூ கலர் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 6.74 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் நாட்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால வந்து டச் சென்சிட்டிவ் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 13 எம்பிக்கான பேக் சைடில் ஒரு மெயின் கேமராவும் அடுத்து ஒரு ஏஐ கேமரா அப்படின்னு டியூல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே எல்இடி ஃப்ளாஷ் லைட்டுமே இருக்குது. இந்த கேமராவை யூஸ் பண்ணி 4K வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காதுங்கிறது தான் என்னோடய தாட்டு. செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா வந்து 5 எம்பிக்கான செல்ஃபி கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. மெமரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 64GB 128GBன்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரேமை பொறுத்த வரைக்கும் 4GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4GB வந்து விர்ச்சுவல் ரேமாக எக்ஸ்ட்ரா நம்மளால் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்க முடியும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAhக்கான பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான வயர் சார்ஜர் சப்போர்ட்டுமே வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது, வைஃபை இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மாதிரி வந்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து சைடில் இருக்க பவர் பட்டனில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் வந்து Android 15 OSல வந்து ரன் ஆக போகுது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆப்புமே ஆட்ஸோ எதுவுமே வரப்போகிறதில்ல. ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இது வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஓவராலாக பார்க்குறப்போ இந்த ரூ. 6750 ஒரு டியூல் 5G சிம் வேணும் அப்படின்னா வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி நீங்கள் பெரிய பெரிய கேம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்க கொடுத்துருக்க யூனிக்ஸோ T765 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணாது. கேமிங் எல்லாமே லேக் ஆகத்தான் செய்யும். ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு இல்லை வாட்ஸ்அப், யூடியூப் இந்த மாதிரி சின்ன பேசிக் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நல்லாவே இருக்கும். ஓவராலாக பார்க்குறப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு 5G மொபைல் வேறு எந்த பிராண்டுமே வந்து கொடுக்கல. இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 5G யூஸ் பண்ணணும், பேசிக்காக மட்டும் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இந்த மொபைல் வந்து இருக்கும். இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்கும், பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.